வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்க்கெட் எடுத்தோன்னே ஒரு 90 பாயிண்ட் அப்பு அங்கேயே இருக்கு. 90 பாயிண்ட்ஸ் அப்பு. சவுத் கொரியா மேட்டர்னால மற்ற மார்க்கெட் எல்லாம் டவுன்ல இருக்கு. ஆனால் நம்ம மார்க்கெட் 90 பாயிண்ட்ஸ் அப்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட் அப்பு. கோல்டு அங்கேயே ஃப்ளாட்டாக இருக்கு. 7130. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் முதல் வாட்டி ஒரு வருஷத்துல 5 லட்சம் கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அவன் விற்றதை இவங்க வாங்கியிருக்கிறாங்க, ஜாஸ்தி வாங்கியிருக்கிறாங்க. இவங்க வாங்கியிருக்கலன்னா 10%க்கு மேலே கரெக்ட் ஆகி 15-20% கரெக்ட் ஆகிருக்கும். இன்றைக்கும் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறது டிஐஐஸ் தான். இந்த டிஐஐஸை மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுறாங்க. இது பேசிக்லி உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் பணத்தை வச்சு மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதே சமயத்தில் லிஸ்டட் பேரண்ட்ஸ் மார்க்கெட்டில் இவ்வளோ காசு இருக்குன்னா எல்லாரும் காசு அள்ள பார்க்குறாங்க. ப்ரைவேட் ஈக்விட்டியில் காசு கிடையாது. ஏன்னா அமெரிக்காலேருந்து காசு வர மாட்டேங்கிறது. அமெரிக்காலேயே வட்டி 4.5% 4.25% இருக்குது. அதனால் நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட சப்சிடரி கம்பெனிஸை ஸ்பின் ஆஃப் பண்ண போகிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த ஹெச்டிபி ஃபைனான்ஸை தனியாக பிரிக்க போகிறான். ஹீரோ மோட்டார் காப் ஃபைனான்ஸ் கம்பெனியை தனியாக பிரிக்க போகிறான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரூமர் தான் பிரிக்க போகிறதானா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. மணப்புரம் ஆல்ரெடி ஆசீர்வாதை போட்டு ரெடியாக வெயிட்டிங்கு. முத்தூட் ஃபைனான்ஸ் பெல்ஸ்டாரை போட்டு வெயிட்டிங்கு. பிரிகேட் என்டர்பிரைசஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒரு சப்சிடரியை தனியாக பிரிக்கணும்னு பார்க்குறான். கேனரா பேங்க் கேன்ஃபின் ஹோம்ஸை 13%க்கு போர்டு அப்ரூவல் வாங்கி வெயிட் பண்ணுறாங்க. பிரிகேட் என்டர்பிரைசஸ் கிட்ட ஒரு 3-4 ஹோட்டல் இருக்குது. அதை தனி சப்சிடரி ஆகணும்னு பார்க்குறான். கிரீஸ் காட்டன் அந்த ஸ்கூட்டர் கம்பெனியை தனியாக பிரிக்கணும்னு பார்க்குறான். இதில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகும் ஆகாதுன்னு தெரியாது. மார்க்கெட்டு ஒரே ஹையில் இருக்குது. முடிஞ்ச மட்டும் மக்கள் பணத்தை போட்டால் நான் அள்ளிக்கிறேன்னு இவங்கெல்லாம் அள்ளுறாங்க. ஆல்ரெடி ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் டிராஃப்ட் ரெட் ஹெட்டிங் ப்ராஸ்பெக்டஸ் 12,500 கோடிக்கு போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஹீரோ ஃபின்கார்ப் 3,668 crore ஐபிஓ ஆகஸ்ட்ல போட்டு வெயிட்டிங்கு. பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபைனான்ஸும் ஆஷிர் மஹத் மைக்ரோ ஃபைனான்ஸும் செபி அப்ரூவல் வாங்கியே வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் பணம் எப்படி ரைஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இதில் எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கலை போடுறேன். பேசிக்லி நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் பணம் மார்க்கெட்டை இந்த ஹை லெவலில் வச்சுருக்குது. நேற்று ஐடிசியில் ஒரு பேட் நியூஸ் வந்ததுனால ஐடிசி பொத்துன்னு அடித்து 460 ரூபா வரைக்கும் போச்சுங்கிறாங்க என் டீமு. இன்றைக்கி அந்த நியூஸு நாங்கள் ஒன்றும் சொல்லலை, ட்ரையல் பலூன் நாங்கள் விடலைன்னு கவர்மெண்ட் சொன்னதுனால திரும்பி ஐடிசி 476 ரூபாய்க்கு போயிடுச்சு. இது மாதிரி நம்மளுக்கு வொலட்டாலிட்டி நம்ம ஃப்ரெண்டு. ஒரு நல்ல கம்பெனி இது மாதிரி டப்புன்னு ஒரு ரூமத்தில் இறங்குறச்சா கன்சிடர் பண்ணவங்களுக்குலாம் கெயின் கிடைக்கும். நேற்று உங்களுக்கு அந்த கெயின் கிடச்சிது. இண்டிகோவுக்கும் மஹேந்திராவுக்கும் கோர்ட்டில் கேஸ். மஹேந்திரா எலக்ட்ரிக்கு 6E அப்படின்னு இண்டிகோவோட ஃப்ளைட்லலாம் ஒன்று இருக்கும், 6E 6Eன்னு. அதே BE6E அப்படின்னு இவங்க எலக்ட்ரிக் கார் லான்ச் பண்ணுறதா எங்கள் பிராண்டை நீ இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுற அப்படின்னு இண்டிகோ கேஸு. மஹேந்திரா என்ன சொல்கிறான், 6 கேபிட்டல் இ, எந்து 6 ஸ்மால் இ, இது வேற அது வேறங்கிறான். அதனால இது கோர்ட்டில் கேஸ் போயின்னு இருக்கு. நாங்கள் இந்த 6E பிராண்டை ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக யூஸ் பண்ணுறோம், எங்களோட இதே போயிடும், மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கன்னு இண்டிகோ கேஸ் போட்டிருக்கிறோம். இது மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது நேற்று ஏர் இண்டியாவோட சீஃப் கேம்பல் வில்சன் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கலாம், எங்களை பற்றி நிறைய நெகட்டிவ் நியூஸ் தான் வருது. மெயின் மெட்ரோ, தட் இஸ் டெல்லி பாம்பே, பாம்பே மெட்ராஸ், பெங்களூர் பாம்பே, பெங்களூர் டெல்லி, கல்கட்டா, இந்த மாதிரி மெயின் மெட்ரோ சிட்டியில் நாங்கள் ஆல்ரெடி 55% மார்க்கெட் ஷேர் வச்சுட்டோம். தட் இஸ் விஸ்தாரா, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸை சேர்த்து எங்கள் மார்க்கெட் ஷேர் 55%. சின்ன சின்ன இடத்துல இண்டிகோ மார்க்கெட் ஷேர் ஜாஸ்தி, எங்கள்கிட்ட ஃப்ளைட்ஸ் வந்ததுன்னா அங்கேயும் நாங்கள் மார்க்கெட்டை பிடிச்சிருவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுதான் மஹேந்திரா, இண்டிகோ, ஏர் இண்டியா நியூஸு. நீங்கள் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸில் வந்த ப்ராப்ளமும், பர்சனல் லோன்ஸை கிராக் டவுன் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. மக்களுக்கு பணம் கடன் தேவைப்படுது. அதனால் கோல்டு லோன் இண்டஸ்ட்ரியில் லோனாக கொட்டுது. அதனால் கோல்டு ஜுவல்லரி லோன் இந்தியாவில் பயங்கரமாக ஏறுதான். 1 லட்சம் கோடிக்கு மேலே லோன் கிராஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதில் மெயினாக ஆல் பேங்க்ஸ் தான் இதில் இன்வால்வ்டாக இருக்காங்க. ஸ்மால் பேங்க்ஸும் இதில் இன்வால்வ்டு, என்பிஎஃப்சிஸும் இன்வால்வ்டு. இந்தியா இன்ஃபோலைனை கூட திரும்பி லோன் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. மணப்புரம் இருக்குது, முத்தூட் ஃபைனான்ஸ் இருக்குது, இன்னொன்று ப்ரைவேட் கம்பெனி முத்தூட் ஃபின்கார்ப்னு இருக்குது. இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இது ஹைலி காம்படிட்டிவ் ஃபீல்டாக இருக்குது. இயர் ஆன் இயர் 56% ஏறி இருக்கிறதா நியூஸ் சொல்லுது. இதையும் ஆர்பிஐ ஐயோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் என்ன ப்ராப்ளம்னா எல்டிவி ப்ராப்ளம் இருக்குது, லோன் டு அசெட் வேல்யூ. ஆர்பிஐ சொன்னதுக்கு மேலே இவங்க கொடுத்ததா இவங்க மேலே அக்யூசியேஷன்ஸ் இருக்குது. அதனால் இந்த கம்பெனிஸ்லாம் நல்லா பண்ணும். இதை தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். நேற்று நாவி ஃபின்டெக்குக்கும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க.
நீங்கள் இஷ்டத்துக்கு திரும்பி லோன் கொடுத்துக்கலாம்னு. அதே மாதிரி ஆசீர்வாதுக்கும் ஒரு 6 மாதத்தில் அப்ரூவல் வந்துருச்சுன்னா திரும்பி இது போய் 220 நிற்கும். 120 கன்சிடர் பண்ணவங்களுக்குலாம் இது நல்ல லாபம் மனப்புறம். முத்தூட் ஃபைனான்ஸ் ஆல்ரெடி 2 டைம்ஸ் புக் கிட்ட போயிடுச்சு. வைர ஊசி ஆனதுனால நம்மளால் இப்போ கன்சிடர் பண்ண முடியாது. முன்ன பல தடவை இந்த சேனலில் அதை பற்றி பேசியிருக்கிறோம். பிடிலைட் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் பெட்டு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ராஃப் அப்படின்னு ஒரு முதலையோடு போட்டு ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணாங்க. இது டைல்லாம் ஒட்டுறதுக்கு, ப்ளம்பிங்லலாம் ஒட்டுற பிராண்டு இது. இந்த பிராண்டு எல்லா இடத்துலையும் பாப்புலர் ஆகி இதை வந்து ஒரு 45,000 கோடி இந்தியன் டைல் மார்க்கெட்டு. அது ஒரு வருஷத்துக்கு 10% ஏறி 2022க்குள்ளே 62,000 கோடி ஏறும். அதனால இந்த டைலில் வந்து ஒட்டுறதுக்கு ஒரு அடிஹேசிவ் வேணும். அந்த மார்க்கெட் திண்டி பெனட்ரேட்டடு. அதை வந்து நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். இதோட வேல்யூ வந்து 4,500 crores. 75% ஆஃப் மற்றவங்கள்லாம் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க சிமெண்ட்டு. 25% தான் அடிஹெசிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் அடிஹெசிவ்ஸுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹஷா அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து அவங்க வந்து பெயிண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்டர்நெட் மூலமாக மார்க்கெட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாஷா அப்படிங்கிற பிராண்டு பேர். அவங்க ஒரு ஃபேமிலி வேல்யூஸை வச்சு இதை மார்க்கெட் பண்ணுறாங்க. பிடிலைட் வைர ஊசி. பட் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு வெடி வச்சிட்டாங்க. இதெல்லாம் ஏன் பிடிலைட்டால் பண்ண முடியாதுன்னா, ஃபெஃபிகால்னு அவங்க பிராண்டை போட்டு பயங்கர டைட்டாக அந்த பிராண்டை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் வைர ஊசி கரெக்ஷன் ஆகிற வரைக்கும் பக்கத்திலே போகாதீங்க. டாடா கன்சியூமரும் ஐடிசியும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்மால் ஆர்கானிக் கம்பெனியெல்லாம் 5 to 10 years ஒர்க் பண்ணி ஒரு பிராண்டை பில்டு பண்ணுறாங்க. அந்த பிராண்டை இவங்க அலாக்கா வாங்கி இவங்க குரோத்தை லிவரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தாருங்கன்னா வந்து ஆர்கானிக் கோல்ட் ப்ரெஸ் ஆயில் 400 ரூபா ஒரு லிட்டருக்கு விற்குது. அது ஆர்டினரியாக நீங்கள் ரிஃபைன்ட் ஆயில் 160 தான் லிட்டரு. ஆனால் ஒரு ஸ்மால் போர்ஷன் வந்து நாங்கள் 400 கொடுத்து அந்த சக்கு எண்ணெய் தான் வாங்குவோங்கிறாங்க. இது மாதிரி பிராண்டெல்லாம் கப்புன்னு அவங்க பிடிக்கிறாங்க. இந்த குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள், ஸ்விக்கி, பிளிங்கிட்டு, ஜெப்டோ, அமேசான்லாம் இவங்கெல்லாம் உள்ளே போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப இருக்கிறதுனால 20% ஆஃப் ரெவென்யூ இதை மார்க்கெட்டில் போட்டுட்ருக்காங்க. இப்போ இது என்ன ஆகிட்டுருக்குன்னா, இதனால ஆர்கானிக்கில் வந்து ஆஷீர்வாத் ஆர்கானிக் ஃப்ளோரு, அமுல் வந்து ஆர்கானிக் வீட் ஃப்ளோர் 2022 ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஷீர்வாத் 2019 பண்ணுறாங்க. அண்ட் அமுல் வந்து 100 ஆர்கானிக் ஸ்டோர் இந்தியா ஃபுல்லாக திறக்கிறாங்க. அந்த ஃபேப் இந்தியாவோட ஆர்கானிக் இந்தியாங்கிற ஒரு வெஞ்சரை 1900 கோடி கொடுத்து டாடா கன்சியூமர் வாங்கிட்டாங்க. ஸோ அமுல், ஐடிசி அண்ட் டாட்டா வந்து பிக் வேல ஆர்கானிக் ஃபுட்டில் இறங்குறாங்க. டாட்டா பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு வாட்டி இந்த கோவிட் போது மைக்ரோ ப்ராசஸ் சிப்ஸ் எல்லாம் கிடைக்காதனால காரில் நம்மளே இந்த காருக்கு ஒன்றுங்கிற சிப்ஸை ரெடி பண்ணலாம் சந்திரான்னு ரத்தன் டாட்டா சொன்னதாக அவரோட டெத்தும் போது வந்தது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டோட்டலாக 10 ப்ராசஸ் இருக்குது செமிகண்டக்டரில். அந்த 10 ப்ராசஸில் 7 ப்ராசஸில் இவங்க தனித்தனியாக கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ப்ராசஸில் ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ ஃப்ரம் சிலிக்கான் டு ஃபோன் வரைக்கும் அசம்பிள் பண்ணுற அளவுக்கு 10-7 கெப்பாசிட்டி வந்து இன்னொரு 7-8 இயர்ஸில் வந்துடும். இதை டைரெக்டாக இம்மீடியட்டாக வரணுங்கிறதுனால பல ஜாப்பனீஸ் கம்பெனிஸோட டைஅப்பு, தாய்வான் கம்பெனியோட டைஅப்பு, ஆப்பிளுக்காக முன்னாடியே பெகட்ரான், விஸ்ட்ரான் இவங்கெல்லாம் வந்து செட்டப் பண்ண பிளான்ட்டை இவங்க ரெடி டு அக்வயராக வாங்கி குவிக்காக ரேப்பிடாக க்ரோ ஆகும். இதில் பியூட்டி என்னென்னா, அவங்கள்ட்ட ஒரு 3-4 சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது. இதெல்லாம் லிஸ்டடு. இது வந்து டிசைன் ஆஃப் சிப்ஸ் பண்ணும், மேனுஃபேக்சர் ஆஃப் சிப்ஸும் இவங்களே பண்ணிவிடுவாங்க. 10 வருஷம் கழிச்சு இது ஒரு பெரிய பிராண்டாக இருக்கும். இதுதான் ரத்தன் டாட்டாவோட லாஸ்டிங் லெகசி டு டாட்டா குரூப்பாக இருக்கும். ஏன்னா இது இவராக கடைசி காலத்தில் தனியாக ஆரம்பித்த கம்பெனி. மற்றதெல்லாம் அவங்க பெரியப்பா ஆரம்பித்த கம்பெனி அவர் டெவலப் பண்ணது. மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஹெவி ப்ரெஷரில் இருக்குதுன்னு பல தடவை சொல்லியிருக்கோம். அதில் நம்ம வந்து டேர்ன் ஓவர் அண்ட் ஐடுன்னு 2 ஸ்ட்ராங் கம்பெனியில் கன்சிடர் பண்ணியிருக்கோம். பட் இண்டஸ்ட்ரியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியறதுக்கு ஃபியூஷன் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அது கோயிங் கன்சர்னாகவே இருக்குமா அப்படிங்கிற கேள்வி கேட்குற அளவுக்கு டிலைட் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ஒரு 6,000 கோடி ஃபைனான்ஸ் பேங்க்லேருந்து வாங்கியிருக்கு. எல்லா பெரிய பேங்க்லேருந்தும் வாங்கியிருக்கு. இந்த பேங்க்ஸ் வந்து அவங்க ஃபண்ட்ஸ் திரும்பி வருமா, ரிட்டர்ன் பணத்தை கேட்டாலும் கேட்டுருவாங்க. இந்த கம்பெனியோட கேஷ் பொசிஷன் வந்து 1,700 crores தான் இருக்குது கையில். ஸோ எல்லா பேங்க்ஸும் ஒரே சமயத்தில் காசை கேட்டால் இவங்களால கொடுக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதனால தான் வந்து 645 ரூபாயில் இந்த ஸ்டாக்கு 160 ரூபா வரைக்கும் போய் 150 ரூபா வரைக்கும் ஆயிருக்கு. ஸோ இன்னும் நீங்கள் ஈக்விட்டியை ரைஸ் பண்ணுங்கன்னு பேங்க்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒரு 550 கோடி ரூபா ரைட்ஸ் இஷ்யூ
போட்டு பணத்தை ரைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணால் இந்த ப்ரீமியம் வந்து குறைஞ்சுட்டே போகுது. ஏன்னா 0.65 புக்கு கிட்ட வந்துடுச்சு விலை. எந்த ரேட்டில் இந்த ஷேரை போடுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதை டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகுது. இதில் பெருசாக கம்ஃபர்டிங் ஃபேக்டர் ஒன்றும் இல்லை. இதில் பெரிய கம்ஃபர்டிங் ஃபேக்டர் ஒன்று வான்பர்க் பிங்கர்ஸ் இருக்காங்கிறது தான். பட் அவன் காசு போடுவானா மாட்டானான்னு தெரியாது. இந்த கம்பெனியில் 600 கோடி இம்மீடியட்டாக போட்டு ஆடணும். இதில் போடலைன்னா பெரிய ப்ராப்ளமில் போய் இது முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கள்ட்ட 100 பேர் லோன் வாங்கினா அதில் 30 பேர் மீதி 3 ஃபைனான்ஸ் கம்பெனிலையும் லோன் வாங்கியிருக்காங்க. அதனால தான் இவங்களால கட்ட முடியலன்னு. ஆல்ரெடி பல பிரான்ச்சஸில் வந்து இவங்க லோன் கொடுக்கறதே நிறுத்திட்டாங்க. அதனால இது எப்படி சால்வ் ஆகுங்கிறது தெரியலங்கிறாங்க. சம் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டல் லாஸ் இன் மைக்ரோ ஃபைனான்ஸ் 1 லட்சம் கோடி வரைக்கும் போகுங்கிறாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ். இந்த ஹொன்சா கன்சியூமருங்கிறதுல ஓனர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொஞ்சம் 4.5 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாரு. ஐபிஓ ப்ரைஸு கீழே போனோன்னு ஆஃபர் ஃபார் சேல் போட்டு பைபேக் பண்ணியிருக்காரு. அதில் 60 ரூபா ப்ராஃபிட்டு. அவர் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கிறாருன்னு மார்க்கெட்டில் 10% ஏறி இருக்குது. சினிமா நடிகைலாம் விற்றவங்க வாங்கின மாதிரி இன்னும் இது வரைக்கும் செய்தி வரல. இதுதான் ஹொன்சா கன்சியூமர் நியூஸு. நன்றி, வணக்கம். பைசா போல்தாய்ன்னு எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது. அதையும் எங்கள் டீம் தான் நடத்துகிறாங்க. இங்கே நிறைய பேருக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பைசா போல்தாய் வீடியோவை அனுப்பிச்சு இந்த சேனலை பற்றி அவங்கள்ட்ட சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது மாதிரி பண்ணால் என் டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.